சரி, ஏன்னா இதை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இந்த விஜய் சங்கீதா அவங்களோட விஷயம். இப்போ கூட சங்கீதா அவங்க செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து என்ன வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. ஃபஸ்ட்டு விஜய் பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் உங்கள் சேனலில் சொல்கிறேன். யார் வேணால் யார் கூட வேணால் உறவு வச்சுக்கலாம், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அவர் வந்து காலம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் ஈவேரா பெரியார். அது விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் அவரை கொள்கை தலைவராக அறிவித்தார். த்ரிஷாவுக்கு எம்ஜிஆரை வச்சு ஜெயலலிதா முதலமைச்சராக வந்ததை போல விஜயை முன்னிறுத்தி தான் முதலமைச்சராக வரணும்ட்டு த்ரிஷாவுக்கு கனவு இருக்கு. இப்போ அவங்களோட பையன் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறதாகவும் பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிறதாகவும் ஒரு விஷயங்கள் இப்போ பேசப்படுது இல்லை. பையன் வந்து எப்போவோ அம்மாவுக்கு இழைக்கிற அந்த கொடுமை, இன்னும் சொல்லப்போனால் அந்த வீட்டிலேயே த்ரிஷாவை பார்த்தபோது பையன் அதிர்ச்சி அடைஞ்சி அவருடைய பிஆர்ஓ, விஜயுடைய பிஆர்ஓ ஜெகதீஷுடைய சட்டையை பிடிச்சிட்டாரு. அப்போ வந்து விஜய் கோவப்பட்டு த்ரிஷாவுக்கு ஆதரவாக ஜேசன் சஞ்சய் பேரில் ஒரு போலியான ஃபேக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஐ ஸ்டாண்ட் வித் டேடி. இது வந்து கேவலமான விஷயம். இல்லை, அவர் கூட நெருங்கி பழகின பலருமே சொல்கிறாங்க அவர் வந்து குண விசித்திரம் கொண்டவர், அதாவது இங்கிலீஷில் எசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. தான் மட்டும்தான் முக்கியம், தன்னுடைய சந்தோஷத்துக்காக எதை வேணால் பண்ணலாம். அவரை சுற்றி இருக்கிற இந்த புஷி ஆனந்த், பிஆர்ஓ ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் வந்து அவரை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் விஜய் ரசிகைகள்ன்ற பேரில் சில தர டிக்கெட்டுங்க அசிங்கமாக பேசுதுங்கள. எங்கள் அண்ணனுக்கு வந்து நாங்கள் அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. த்ரிஷாவுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆசை என்னன்னு கேட்டதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சிஎம் ஆகணும். நிஜமா சொல்றேங்க. இது வந்து உண்மையில் அவங்க மனசில் ஊறி போயிருக்கிற ஒரு கனவு. அதே போல் சினிமா துறையில் வந்து பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காக அவங்க யாரையெல்லாம் சரி கட்டி எப்படியெல்லாம் முன்னுக்கு வந்தாங்கிறது எனக்கு தெரியும். தான் வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு இப்போ பாட்டியாக இருக்கிறாங்க, நாளைக்கு அவர் பொண்டாட்டியாக வந்துட்டாக்கா நம்மளை வந்து ஆதரிப்பாங்க, ஏற்றுப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் விஜய் பற்றி சொல்லணும், நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயம் இது. ஒரு பிடி செல்வகுமார் அவருடைய பிஆர்ஓ என்கிட்ட சொன்னது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா பிஆர்ஓ வித்தகன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். பிபிடி சினிமா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். நன்றி சார். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. சார், இப்போது நீங்கள் வந்து ஒரு பிஆர்ஓ, நீங்களும் நிறைய வந்து பேசியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சினிமாவில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது சார். ஏன்னா இதை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இந்த விஜய் சங்கீதா அவங்களோட விஷயம். இப்போ கூட சங்கீதா அவங்க செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து என்ன வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. நான் வந்து லண்டனில் ஒரு குடியுரிமை எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு இங்கே சென்னையில் வந்து வீடு இல்லை, ஆனால் என்னை நீலாங்கரை வீட்டுக்குள்ளேயே என்னை வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து ஆக்டர் விஜயாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கும் பொழுது இன்னும் அது வந்து என்னடா இவரா இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஷாக்கில் தானே சார் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு விஜய் பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் உங்கள் சேனலில் சொல்கிறேன். விஜய் தன் கட்சியின் கொள்கை தலைவர்களாக 5 பேர் அறிவித்தார் இல்லையா? அதில் வந்து டாக்டர் அம்பேத்கர் அறிவித்ததுக்கு தலித் ஓட் பேங்க் காரணம், காமராஜர் அறிவித்ததுக்கு நாடார் ஓட் பேங்க் காரணம், வேலு நாச்சியார் அறிவித்ததுக்கு தேவர் ஓட் பேங்க் காரணம், அஞ்சலி அம்மாள் அறிவித்ததுக்கு வன்னியர் ஓட் பேங்க் காரணம். ஆனால் இதில் எதுலேயுமே சேர்த்து இல்லாத ஈவேரா பெரியாரை ஏன் அறிவிச்சார். அவருக்கு வந்து ஒரு பெரிய கேஸ்ட் ஓட் பேங்க்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. ஏன்னா
அவர் சொன்ன ஒரு பிரச்சாரம் தான், யார் வேணால் யார் கூட வேணால் உறவு வச்சுக்கலாம், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அவர் வந்து காலம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் ஈவேரா பெரியார். அது விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் அவரை கொள்கை தலைவராக அறிவிச்சார். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர சார், இது ரொம்ப இது எனக்கு புரியல சார். இது ரொம்ப சரி சொல்லுங்கள். நீங்கள் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சீமான் ஈவேரா பெரியாரை பற்றி பேசிட்டு இருந்த பல விஷயங்களை கேட்டிருப்பீங்க. அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு அதிர்ச்சியாகவே இருக்காது. இல்லை, நான் அதிர்ச்சின்றதை சொல்லலை, ரொம்ப அருவருப்பாக இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈவேராவை பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும் இந்த சமூகத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து ஒரு கொள்கை தலைவராக அவரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா தானே சார் இங்கே பார்க்கப்படும். விஜயோடைய அரசியலே அருவருக்கத்தக்க விதத்தில் தானே இருக்குது. 41 பேர் செத்து போனாலும் தன்னுடைய ரசிகர்கள் செத்து போனால் கூட அந்த இடத்துக்கு போய் பார்க்க மாட்டாரு. அவங்க சம்மந்தம் இது நிறைய பேசியாச்சு சார். ஸோ இது வந்து நம்ம நிறைய கடந்து வந்துட்டோம். இது எல்லாருமே பேசியாச்சு. இப்போ அதெல்லாம் கூட இப்போ வந்து எல்லாருமே அதை மறந்துட்டாங்கன்றதையும் தாண்டி இந்த விஷயம் தான் இப்போ ஒரு பூதாங்கரமா வெடிச்சிருக்கு. 2021லேருந்து இப்போ சங்கீதா அவங்க வந்து அமைதியா இருந்துட்டு 2025ல இப்போ இந்த விஷயத்த பேசுறதுக்கான காரணம் என்னன்னு இப்போ எல்லாருமே கேட்குறாங்கல்ல. இந்த விஷயத்தை 2023 வருஷம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதியை நான் ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். இந்த விஜய் த்ரிஷா தொடர்பு காரணமாக சங்கீதா மனமுடைந்து போயிருக்கிறார். 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. த்ரிஷாவுக்கு எம்ஜிஆரை வச்சு ஜெயலலிதா முதலமைச்சராக வந்ததை போல விஜயை முன்னிறுத்தி தான் முதலமைச்சராக வரணும்ட்டு த்ரிஷாவுக்கு கனவு இருக்குது அப்படின்னு நான் வந்து பேசியிருக்கேன். நான் பேட்டி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ வந்து தன்னை வீட்டுக்குள்ளவும் அனுமதிக்க விஜய் மறுக்கிறார் அப்படின்னு த்ரிஷா சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. சங்கீதா சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதை வந்து சட்டப்பூர்வமாக பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க கொண்டு போகலாம். ஏன்னா வந்து டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் ஒரு மனைவிக்கு அந்த கணவன் வீட்டில் வசிப்பதற்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. அவங்க டிவோர்ஸ் கேஸே ஃபைல் பண்ணினாலும் கூட. ஓகே. அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் முதலே சங்கீதா முதல் மனுவிலே குறிப்பிட்டிருக்காங்க, இந்த வழக்கு முடியும் வரைக்கும் நான் வந்து இந்த நீலாங்கரை வீட்டிலேயே வசிப்பதற்கு என்னை அனுமதிக்க வேண்டும், கோர்ட் அனுமதிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி விஜய் இப்படி நடந்துக்கிறாருன்னா இது வந்து ஆணவத்தின் உச்சம். இந்த இந்த சர்ச்சைக்கு பின்னால் திமுக அரசு இருக்குது அப்படின்னு சில பேர் அபாண்டமாக சொல்கிறாங்க. சில மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறவங்க கூட சொல்கிறாங்க. அது எனக்கு வியப்பாக இருக்குது. இது எப்படி வந்து திமுக சம்மந்தப்பட்டிருக்க முடியும்? திமுக வந்து இதுக்கு பேக்கிங்கில் இருந்திருந்தால் அவங்க வந்து சங்கீதாவை ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க சொல்லியிருக்கலாம். எல்லா தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்களையும் அங்கே வரவழைச்சிருக்கலாம். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இப்போவும் கூட பாருங்கள், இது வந்து ஒரு குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே வரக்கூடிய விஷயம். இது ஒரு மனைவியை வந்து தன்னை எப்படி தான் துன்புறுத்தினதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது உச்சகட்டமாக தன்னை அந்த வீட்டுக்குள்ளவே அனுமதிக்க மறுக்கிறான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே வரக்கூடியது. திமுக அரசு நினைத்தால் இப்போ அவங்க பேக்கிங்கில் இருக்கிறதாக மற்றவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு விஜயை வந்து விசாரணைக்கு கூப்பிட முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு தீவிரமான அஃபென்ஸ். ஆனால் உண்மையில் திமுகவோ வேறு யாருமோ இதுக்கு பின்னாடி இல்லை. இத்தனை காலம் பொறுமையாக அவரை திருத்தலாம், விஜயை திருத்தலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணின சங்கீதா தோற்று போய் கடைசி பட்சமாகத்தான் இப்போ சட்டத்தின் உதவி நடைபெற்றான்றது தான் உண்மை. இப்போது அவங்களோட பையன் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறதாகவும் பொண்ணு வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறதாகவும் ஒரு விஷயங்கள் இப்போ பேசப்படுது இல்லை, இதுவும் ரூமரா இல்லை இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, பொண்ணு வந்து லண்டனில் படிச்சுட்டு இருந்தாங்க, தாத்தா பாட்டி வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது சென்னையில் இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக விஜய் கூட பசங்க இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம். அந்த விஜய் வீட்டில் வந்து விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு. பையன் வந்து எப்போவோ அம்மாவுக்கு இழைக்கிற அந்த கொடுமை, இன்னும் சொல்லப்போனால் அந்த வீட்டிலேயே த்ரிஷாவை பார்த்தபோது பையன் அதிர்ச்சி அடைஞ்சி அவருடைய பிஆர்ஓ, விஜயுடைய பிஆர்ஓ ஜெகதீஷுடைய சட்டையை பிடிச்சிட்டாரு. அப்போது வந்து விஜய் கோவப்பட்டு த்ரிஷாவுக்கு ஆதரவாக
தன்னுடைய பெத்த பையன் சஞ்சயே வந்து கன்னத்தில் அரைஞ்சு வீட்டை விட்டு போடான்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக சஞ்சய் வந்து விஜய் கூட வீட்டில் இல்லை. அவர் முதல் முறையாக டைரக்ட் பண்ணுற படத்தை கூட அந்த பூஜைக்கு கூட விஜய் அட்டன் பண்ணலை. அந்த பூஜை சமயத்தில் விஜய் வந்து ஒரு ட்வீட் கூட போடலை, மகனை வாழ்த்தி ஒரு ட்வீட் கூட போடல. இப்போது ரீசண்டாக இந்த சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணினது பிறகு ஜேசன் சஞ்சய் தன் அப்பாவை பின்தொடர்வதை நிறுத்திக்கிட்டார், இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணிட்டார். ஆனால் விஜயுடைய பிஆர்ஓ என்ன பண்ணியிருக்காரு, ஜேசன் சஞ்சய் பேரில் ஒரு போலியான ஃபேக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஐ ஸ்டாண்ட் வித் டேடி அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டுட்ருக்காரு. இது வந்து கேவலமான விஷயம். உண்மையில் அவருடைய பசங்களும் வந்து அவருடைய அம்மாவுக்கு தான், சங்கீதாவுக்கு தான் துணையாக இருக்காங்களே தவிர விஜயின் நடவடிக்கைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஃபைன் சார். இப்போது இவர் பாலிடிக்ஸ்க்கு வந்தது இப்போ ஹார்ட்லி ஒரு 3 இயர்ஸ் தானே. இது 2021 இந்த விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி அவர் படங்கள் நடிச்சிருக்காரு, அப்புறம் வந்து எல்லாரோடையுமே வந்து மூவ் ஆயிருக்காரு. இவர் வந்து ஒரு மென்டலி இல்லை, அவரை கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு சங்கீதா மேம் இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்களே, அதுவே இது எப்படி சார் அதெல்லாம் வந்து இல்லை? அவர் கூட நெருங்கி பழகின பலருமே சொல்கிறாங்க அவர் வந்து குண விசித்திரம் கொண்டவர், அதாவது இங்கிலீஷில் எசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க, ஒரு எசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர் கூட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பிஆர்ஓவாக இருந்தவர் பிடி செல்வகுமார். அவரை நான் அண்மையில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் பல விஷயங்களை சொல்கிறாரு. அவர் ஒரு எசென்ட்ரிக்குங்க. அவருக்கு வந்து இந்த உலகத்திலேயே தான் மட்டும்தான் முக்கியம், வேறு யாருமே, தன்னுடைய பெத்த அம்மா, தான் கட்டின மனைவி, தன்னுடைய பசங்க உள்பட வேறு யாரும் முக்கியம் கிடையாது, தான் மட்டும்தான் முக்கியம், தன்னுடைய சந்தோஷத்துக்காக எதை வேணால் பண்ணலாம் என்று நினைக்கக்கூடிய சுபாவம் தான் அவருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் வந்து பூவே உனக்காக படம் விஜய் கேரியரில் ஒரு முக்கியமான படம். அவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக அடையாளப்படுத்தின படம். அந்த படம் விஜய்க்கு கிடைச்சதுக்கே பிடி செல்வகுமார் தான் காரணம். படத்தோட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸு. அவர் வந்து முதல்ல பிரசாந்தை புக் பண்ணிவிட்டு, பிரசாந்துக்கு 50,000 ரூபாய், அந்த காலத்தில் 50,000 பெரிய தொகை, பிரசாந்துக்கு 50,000 ரூபாய் செக்கு எழுதி பிடி செல்வகுமார் கையில் கொடுத்து, நாளைக்கு பிரசாந்த் கிட்ட கொடுத்துருங்க செல்வகுமார்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணாராம், அப்போது விஜய்க்கு இவர் தனிப்பட்ட மேனேஜராகவும் வந்திருக்காரு. ஸோ நம்ம விஜய்க்கு இந்த வாய்ப்பு கிடைக்கட்டுமே அப்படின்னு ஆசைப்பட்டு இவர் எஸ்ஏசி கிட்ட சொல்லி, நீங்களும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்க அந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எஸ்ஏசி பிடி செல்வகுமார் கூட போய் ஆர்பி சௌத்ரியை சந்தித்து இந்த வாய்ப்பை என் பையனுக்கு கொடுங்க, விஜய்க்கு கொடுங்கன்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆர்பி சௌத்ரி உடனே அப்போது டைரக்டர் விக்ரமனுக்கு ஃபோன் பண்ணி விக்ரமனுடைய சம்மதத்தையும் பெற்றுக்கிட்டு உடனே வந்து விஜய்க்கு செக் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரசாந்துக்கு எழுதின செக்கை பிடி செல்வகுமார் கழிச்சு போட்டிருக்காரு. இவ்வளோ விஷயம் இது போல் எவ்வளவோ பண்ணியிருக்காராம் விஜய்க்கு. இப்போ அவங்க அப்பா அம்மாவுமே சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அவங்க அப்பா அம்மா ஒரு சுத்தமாக மதிக்கலை. எஸ்ஏசி வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓப்பனாக பேட்டியே கொடுத்துருக்காரு ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பையனை சுற்றி சில சுயநல சக்திகள் இருந்துகிட்ருக்கு, அவங்க என் பையனை வந்து தவறான வழியில் வழி நடத்திட்டு போகிறாங்க, என்னால் வந்து என் பையனை அந்த அந்த தவறான நபர் பிடியிலேருந்து என்னால் மீட்டு கொண்டு வர முடியல அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பனாக பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் வந்து காட் இன்ஃப்ளூயன்ஸ்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. அதனால தான் அவரால் டெசிஷன் எடுக்க முடியாமல், அவரால் இதுலேருந்து வெளில வர முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு திணிக்கப்பட்டு இல்லை வந்து ரொம்ப இல்லை, அவரை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எழுப்பார்க்கை பிள்ளையாக இருக்கார் விஜய். அவரை சுற்றி இருக்கிற இந்த புஷி ஆனந்த், பிஆர்ஓ ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் வந்து அவரை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டால் தான் உங்களுக்கு கெத்து, நீங்கள் இப்படி இப்போ செயல்பட்டால் தான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் வந்து யாருக்கும் ஈல்டு ஆகக்கூடாது அப்படின்னு அவரை தவறாக வழி நடத்திட்டு இருக்காங்க. இந்த த்ரிஷாவெல்லாம் வந்து அவர் கூட மறுபடியும் ரீகனெக்ட் பண்ண வச்சதெல்லாம் கூட வந்து அவருடைய பிஆர்ஓ அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் வந்து த்ரிஷா கூட இருக்கிற அந்த அஃபேருங்கிறது வந்து அது முழுக்கவும் உண்மை.
அது ரொம்ப வருஷமாக புகஞ்சிட்டு இருந்தது, வீட்டில் அவங்க வீட்டுக்குள்ளே புகஞ்சிட்டு இருந்தது. இப்போ தான் வந்து வெளிப்படையாக விடிச்சிருக்கு. இந்த விஷயம் இப்போ எவ்வளோ வந்து ஒரு பெரிய ஒரு அனலா வந்து கிரியேட் ஆயிருக்கு, எல்லார் மத்தியிலும் எப்படி இது ரொம்ப அசிங்கமா அருவருப்பா பார்க்கப்படுது அப்படின்றது விஜய் நோட்டீஸ்க்கு தெரியுதா இல்லையா? அதை மீறி அப்படியே அந்த சங்கீதா விஷயம் போயிட்டு இருக்கிற இந்த தருணத்துல எப்படி அவரால் ஒரு கல்யாணத்துக்கு ட்ரிஷாவை கூட்டிட்டு போக முடியுது? ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அன் ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுது இல்லை அவர் கவனத்துக்கு கொண்டு போகிறதுலாம் எதை கொண்டு போகிறாங்க தெரியுமா? இந்த சார்? அப்போ அவர் சோஷியல் மீடியா பார்க்கவே மாட்டாருன்றீங்களா சார்? இல்லை, அவர் இப்போ பார்க்கறது இல்லைன்னு தெரியுது. ஏன்னா இப்போ இந்த சங்கீதாவுடைய டிவோர்ஸ் மேட்ரு வெளியில் வந்த உடனே எல்லாரும் வந்து அவரை கிழிச்சாங்க. அப்போவே அவர் சோஷியல் மீடியா பார்த்துருந்தாருன்னா த்ரிஷாவை வந்து இந்த ரீசன்ட் மேரேஜ், திருவான்மியூர் மேரேஜுக்கு அவர் கூட்டிகிட்டு போயிருக்கவே மாட்டார். அவர் பார்க்கல. அவர்கிட்ட வந்து எதையெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னா, இந்த நான் சொன்னேன் அந்த கும்பல் வந்து எதையெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னா, விஜய் ரசிகைகள்ன்ற பேரில் சில அரை டிக்கெட்டுங்கோ தர டிக்கெட்டுங்கோ அசிங்கமாக பேசுதுங்கள்ல. எங்கள் அண்ணனுக்கு வந்து நாங்கள் அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு, பாருங்கள் உங்கள் ரசிகர்கள் வந்து நீங்கள் செய்கிறது தான் நியாயம்னு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் கெத்தாக இருங்க, நீங்கள் வந்து மற்றவங்களுடைய மிரட்டலுக்கு உருட்டுலாம் நீங்கள் வந்து ஈல்டாக மாட்டேன்னு காமிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹீரோ பெரிய கெத்து கிடைக்கும் அப்படின்னு அவர் தவறாக வழிநடத்துறாங்க. அதை வந்து அப்படியே அவர் பிரெயின் வாஷ் பண்ணதை வந்து அவர் செயல்படுறாரு. இது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சன் அவ்வளோ தூரம் கூட ஒரு சுயமாக யோசிக்கிற அளவுக்கு கூட ஒரு புத்தி இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது சார். இங்கே அவருக்கு சுயமாக யோசிக்கிற புத்தி இருந்தாக்கா இப்போ ரீசெண்டாக நடந்த தஞ்சை மாநாட்டில் வந்து இப்படி பேசியிருப்பாரா? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் விவசாயியாக பிறக்க ஆசைப்படுகிறேன் அவர் சொன்னதை வந்து எல்லாரும் வழிச்சிக்கிட்டு சிரிக்கிறாங்க. விவசாய பிறக்கத்துக்கு வந்து இன்னொரு பிறவி தான் வேணுமா? அவர் இப்போவே வந்து விவசாய நிலத்தை வாங்கி போட்டுட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு வயல்காட்டில் இறங்கி மற்றவங்களுடைய கைடன்ஸோடு பண்ணாக்கா அது விவசாயம். அதுக்கு எதுக்கு அடுத்த பிறவி வரைக்கும் காத்திருக்கணும்? இதை வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இதை வந்து யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். ஒருத்தர் வந்து ஒரு பைத்தியகார்த்தனமாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா கூட அதை வந்து ஒரு சிந்தனையே இல்லாமல், சுய சிந்தனையே இல்லாமல் அதை எல்லாத்தையும் வந்து மேடையில் ஒப்பிக்கிறாருனாக்கா அவருக்கு எப்படி சுய சிந்தனை இருக்குன்னு சொல்ல முடியும்? ஃபைன் சார். இப்போது சங்கீதா அவங்க திருப்பியும் வந்து கோர்ட்டில் போயிருக்காங்க, இவர் என்ன நீலாங்கரை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது நடுவில் நாளைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மகளிர் டேவை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க மாமல்லபுரத்தில். எப்படி சார் இருக்கும் பெண்களோட ரெஸ்பான்ஸ், இல்லை மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அவரையே எங்கள் அண்ணா தான் நெக்ஸ்ட் சிஎம் பிஎம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற அந்த அந்த ரசிகர்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும் சார்? இந்த விஷயம், அதாவது சங்கீதாவுடைய விவாகரத்து மனு வெளிச்சத்துக்கு வந்த பிறகும் விஜய் த்ரிஷா ஒன்றாக தம்பதி சமேதராக ஒரே யூனிஃபார்மில் கல்யாணத்துக்கு வந்ததுக்கு பிறகும் அவருடைய ரசிகைகள், குறிப்பாக ரசிகைகள் பல பேர் வந்து அவருடைய ஆதரவு மனநிலையிலிருந்து விலகி வந்துட்டாங்க. இதுக்கு நான் வந்து 2 உதாரணங்களை சொல்கிறேன். பிக் பாஸ் மூலம் பிரபலம் அடைந்த ஒரு பிரபல நடிகை, என்னோட ஃப்ரெண்டு, அவங்க என்கிட்ட 2-3 நாளைக்கு முன்னால் சொன்னாங்க, நான் வந்து விஜயோடைய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவருக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறேன், அவரை ஆதரித்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ரீசெண்டாக கூட ஜூலி மேட்ரு வந்தப்போ கூட நான் அவரை யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சார், அவரை ஆதரித்து நான் வீடியோ போட்டேன். ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் என்னால் அவரை ஆதரிக்க முடியல. என்னால் வந்து நானும் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு சங்கீதாவுக்கு எதிராக நான் எப்படி பேச முடியும், அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நோட்டீஸ் அவருக்கு காமிக்கப்படலை, தெரியல, அவர் மீடியாலே இல்லைன்னு சொல்கிறது ஃபைன், ஓகே. வாட் அபவுட் ட்ரிஷா சார்? ட்ரிஷா அவங்க ஃபுல்லாக இல்லை தானே சார் இருக்காங்க. இந்த பேரலாக இங்கே போயிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போடுறாங்க, அப்புறம் வந்து இதுக்கேற்ற மாதிரியே வந்து பதில் கொடுக்குற மாதிரி அங்கே வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல சார்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்னொரு மிக பிரபலமான நடிகை நேற்று என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க, அவங்களும் வந்து விஜயை ஆதரித்து கொண்டிருந்தவங்க தான். ஆனால் இந்த சங்கீதா மேட்ரு வெடித்ததுக்கு பிறகு நான் விஜயை ஆதரிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பர்சனலாக வந்து பர்சீவ் பண்ணியிருக்கேன், இது போல் ஒரு பிரச்சனையை பர்சீவ் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு பெண்ணோட அஃபேர் ஏற்பட்ட பிறகு நான் வந்து எங்கள் அப்பா அம்மா, அவருடைய அப்பா அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து கூட்டி அந்த பொண்ணை நான் அடித்து வீட்டை விட்டு துரத்தினேன். அதுக்கு பிறகு
என் வீட்டுக்காரர் திருந்தினாரு, இன்னைக்கு அவர் வந்து வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நான் அவரை டிவோர்ஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கும் சங்கீதா மாதிரி எனக்கும் 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு அப்பா தேவை அப்படிங்கிறதுனால நான் அவரை டிவோர்ஸ் பண்ணலை. ஆனால் நான் வந்து அவ்வளவு அதிரடியாக துணிச்சலாக செயல்பட்டதுனால இன்னைக்கு வந்து அவர் எந்த தப்பு தண்டாக்கும் போகாமல் அடங்கி இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நானே பர்சீவ் பண்ணியிருக்கிறதுனால விஜயை வந்து என்னால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது போல் தான் வந்து பெரும்பான்மையான பெண்களுடைய மனநிலை, குறிப்பாக திருமணமான பெண்களுடைய மனநிலை. திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாம பிரபல நடிகைகள் கூட இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. நீங்க சொல்றீங்க த்ரிஷாவுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. த்ரிஷாவுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆசை என்னன்னு கேட்டதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ஆங்கர் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சிருக்காரு. இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையில் அவங்க மனசில் ஊறி போயிருக்கிற ஒரு கனவு. எப்படி ஜெயலலிதா வந்து ஒரு முதலமைச்சராக தமிழ்நாடு ஏற்றுக்குச்சோ அந்த மாதிரி வந்து விஜயை வச்சு அரசியலுக்கு வந்துட்டாக்கா தனியாக ஒரு முதலமைச்சராக ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு பிளான்ல அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. அப்போ அந்த வீடியோ எல்லாருமே பார்த்தோம் சார், நாங்களும் எல்லாரும். பட் அது வந்து ஒரு சரி ஓகே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இதுதானே, அவங்க ஏதோ ஜாலியாக சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால தானே சார் அது இத்தனை வருஷம் கழிச்சு அது பெருசா வைரல் ஆகலை. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் வந்து சொல்லும்பொழுது தான் அதை எல்லாருமே இப்போ எடுத்துட்டு வந்து இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுயநலத்துக்காக எதை வேணால் செய்யக்கூடியவங்க, எந்த கெட்ட பெயரை பற்றியும் கவலைப்படாதவங்க. அவங்க வந்து ஈசிஆரில் வந்து ஓவர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரோடில் அலமல் பண்ணிட்டு இருந்தது, போலீஸ் வந்து அவங்கள அனுப்பி வச்சது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக்காக நியூஸ் பேப்பர்லேயே வந்துருக்குது. அதே போல் சினிமா துறையில் வந்து பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காக அவங்க யாரையெல்லாம் சரி கட்டி எப்படியெல்லாம் முன்னுக்கு வந்தாங்கிறது எனக்கு தெரியும். இவர் விக்ரம் உள்பட எத்தனை பேர் அவங்க சரி கட்டி தான் ஒரு பெரிய ஸ்டேச்சருக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள பற்றி சர்ச்சையும் த்ரிஷாவும் பிரிக்க முடியாத விஷயங்கள். ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. எந்த சர்ச்சையும் வந்தாலும் சரி, மக்களை வந்து முட்டாளாக நினைக்கிறாங்க அவங்க. இந்த மக்கள் வந்து முட்டாள்கள். தான் வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு இப்போ பாட்டியாக இருக்கிறாங்க, நாளைக்கு அவர் பொண்டாட்டியாக வந்துட்டாக்கா நம்மளை வந்து ஆதரிப்பாங்க சார், ஏற்றுப்பாங்க. பொண்டாட்டியாக வந்துட்டாருன்னா எனக்கு புரியல சார். உண்மையாகவே விஜய் வந்து த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் இருக்கா சார்? அது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த கனவு வந்து த்ரிஷாவுக்கு இருக்குது. விஜய் வந்து அதை வெளிப்படையாக திருமணத்தை செய்து கொள்வாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அப்படி செய்கிறதா இருந்தால் கூட வந்து டிவோர்ஸுக்கு அப்புறமா தான் செய்ய முடியும். பிஃபோர் த டிவோர்ஸ் அவரால் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ண முடியாது. அதுக்கு ஆஃப்டர் த டிவோர்ஸ் வந்து அவர் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் த்ரிஷாவுக்கு அந்த ஆசை இருக்குது. சார், he is already 51, she is already 40 plus, 52, she is already 40 plus அப்படின்னும் போது 44 அப்படின்னும் போது இப்போ அவர் அரசியல் நோக்கி அவர் போயிட்டு பயணப்பட்டு இருக்காரு. அவர் ஒரு தலைவராக தன்னை வந்து காமிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சிச்சுவேஷனில் இப்போ திருப்பியும் வந்து டீனேஜ் பசங்களை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்லாம் எடுத்துகிட்டு வரும்போது மக்கள் எப்படி அதை பார்ப்பாங்க, இல்லை இவரை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க, இவர் எப்படி போய் பிரச்சாரம் பண்ணுவாருன்ற இத்தனை கேள்விகளுக்கு எனக்கு வந்து இன்னுமே மக்களை வந்து முட்டாளாக தான் நினைக்கிறாங்கன்றது தான் ஒரே கேள்வி. பதிலா சார் இதுக்கு விஜய் ஆதரவு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிற சமாதானம் என்னென்னா, தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தலைவர்களுக்கு தான் வந்து 2 பொண்டாட்டி இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை கொண்டு வராங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க யாருமே வந்து சங்கீதா கோர்ட்டுக்கு வந்த மாதிரி அந்த முதல் மனைவிகள் யாரும் கோர்ட்டுக்கு வரல. ஸோ அவங்க வந்து எப்படியோ ஒரு சமரசமாகி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து கணவனுடைய இந்த நடத்தி மீறி போகிற அந்த காரியத்தை வந்து கண்டித்து கோர்ட்டுக்கே வந்தாச்சு. இப்படி ஒரு அரசியல் தலைவருடைய வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு தான் முதல் முறை. நான் சொல்வது பெரிய நம்பர் 1 தலைவர், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் நடந்துக்கலாம். ஆனால் நம்பர் 1 தலைவராக இருக்கிறவருடைய மனைவி வந்து அவருடைய நடத்தியை கண்டித்து கோர்ட்டுக்கு வந்திருக்கிறதுங்கிறது இதுதான் முதல் முறை. இதை வந்து அந்த ரசிகர்களுக்கு என்ன தற்கொலைகள்னு சொல்கிறது வாஸ்தவமான விஷயம்தான். அது தற்கொலைகளுக்கு தெரியல.
கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போது விஜய் வந்து எந்த ஒரு விஷயமும் வெளியில் சொல்லவே மாட்டார். அவர் ஒரு செவுத்தை பார்த்துட்டே வந்து ரொம்ப நேரமாக வந்து உட்காருவார். அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து சங்கீதா அவங்க பேசியிருக்கிற இந்த இதில் இவர் வந்து மேடைக்கு மேடை வந்து தன்னை இப்படி பேசுகிறாருல்ல, அப்போ மக்களுக்கு வந்து எங்கேயுமே புரியாது, இல்லை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காரா சார் அவர்? ஆமாம். இந்த நிறைய சேனல்களில் பேட்டி கொடுத்துட்ருக்கிற நண்பர் ஜெகதீஷன் என் நண்பர் தான். அவர் சொன்னார், விஜய் வந்து அட்டஸ்டிச்சாக 6 மணி நேரம் கூட வந்து சோத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக ராஜ்மோகன் சொன்னாராம். இதெல்லாம் ஒரு பெருமையா? இது வந்து ஒரு மனநல பிறழ்ச்சி இருக்கவங்க தான் இந்த மாதிரி உட்காந்துருக்க முடியும். ஆன்மீகத்தில் கரை தேர்ந்தவர்கள் தியானம் பண்ண முடியும், அது வேற. ஒன்றுமே இல்லாமல், ஆன்மீகமே இல்லாமல் 6 மணி நேரம் செவுத்தை விரித்து பார்த்துட்டு ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான்னா வந்து சம் டிஸார்டர் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதை வந்து இதையும் பெருமையாக பேசுகிறவங்க தான் அவர் சுற்றி இருக்கிறாங்க, விஜயை சுற்றி. இன்னொரு விஷயம் நான் விஜய் பற்றி சொல்லணும். நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயம் இது. ஒரு பிடி செல்வகுமார் அவருடைய பிஆர்ஓ என்கிட்ட சொன்னது. 2007ஆம் ஆண்டு விஜய் நடித்த போக்கிரி படமும் அஜித் நடித்த ஆழ்வார் படமும் ஒரே நாளில் பொங்கல் ரிலீஸாக வந்தது. அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி பல பேருடைய கோரிக்கையை ஏற்று தியேட்டரில் டிக்கெட் கட்டணங்களை குறைத்தார். அப்போ வேற யாரும் அதுக்காக பதட்டப்படலை. ஆனால் விஜய் மட்டும் அதுக்கு பதட்டப்பட்டார். இந்த ஆர்டரை வந்து ரிவோக் பண்ணணும், சிஎம்ஐ சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு விஜய் சொல்லி ஒரு பிஆர்ஓ அரேஞ்ச் பண்ணி காலையில் 8 மணிக்கெலாம் கலைஞர் சிஎம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கலைஞர் கேட்டாராம், ஏயா சினிமா தேட்டர் கட்டணத்தை குறைச்சாக்கா மக்கள் நிறைய பேர் படம் பார்க்க வருவாங்க, தேட்டருக்காரங்களுக்கும் லாபம், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் லாபம், நல்லதானே செஞ்சுருக்கேன், இதை எதுக்கு என்ன மாற்ற சொல்கிறேன்னு கேட்டதுக்கு, அப்படி எல்லாருக்குமே வந்து லாபம் குறைஞ்சிடும் ஐயா, லாபம் குறைஞ்சிட்டாக்கா அவங்க வந்து என்ன மாதிரி ஹீரோக்களுடைய சம்பளத்தை குறைச்சிடுவாங்க ஐயா, தயவு செஞ்சு நீங்கள் அந்த உத்தரவை திரும்ப பெற்று டிக்கெட் கட்டணம் பழையபடி இருக்கட்டும் ஐயா அப்படின்ட்டு கெஞ்சி அழுதலாகவே செல்வகுமார் என்கிட்ட சொன்னார். ஆனால் அதே நாள் கலைஞர்கிட்ட சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறத சொல்லி அஜித்தை வேணால் அந்த ஆழ்வார் படத்துக்கும் பிடி செல்வகுமார் தான் பிஆர்ஓ, ஸோ அஜித்தையும் கூப்பிட்டாராம் செல்வகுமார். இது போல் விஷயத்துக்காக நாங்கள் போகிறோம் சொன்னப்போ அஜித் ஜென்டில்மேன் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அவர் சொன்னாராம், டிக்கெட் கட்டணம் குறைஞ்சா மக்களுக்கு சந்தோஷம் தானே, அதை நான் எதுக்கு கெடுக்கணும், அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டாராம் அஜித். இன்னொரு சம்பவம் 2021 கோவிட் காலகட்டம். அப்போது படிப்படியாக கட்டுப்பாடுகளை தளர்த்திட்டு வராங்க. அப்போது மாஸ்டர் படம் வந்து வெளியிடணும் சொல்லிட்டு விஜய் தரப்பிலிருந்து தான் வந்து அப்போ எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு சரி தேட்டரை திறக்கிறதுக்கு அவர் உத்தரவு போட்டார். உத்தரவு போட்டு 50% ஆக்குபென்சி தான், ஏன்னா வந்து அந்த தொற்று பரவக்கூடாதுங்கிறதுக்காக 50% தேட்டர் ஆக்குபென்சி தான் இருக்கணும்னு சொல்லிட்டும் உத்தரவு போட்டிருந்தார். அப்போவும் இதே விஜய் அவருடைய பிஆர்ஓ கூட்டிக்கிட்டு அப்போது அமைச்சர்களாக இருந்த வீரமணி, வேலுமணி இவங்களையும் கூட்டிக்கிட்டு முதலமைச்சர் எடப்பாடியாரை போய் பார்த்து, ஐயா 100% ஆக்குபென்சிக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா 50% ஆக்குபென்சி மட்டும் இருந்ததுனாக்கா படத்துடைய வசூல் குறைஞ்சி போயிடும், வசூல் குறைஞ்சி போச்சுனாக்கா தன்னுடைய இமேஜ் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருக்கிறார். இவருடைய கெஞ்சலுக்கு இறக்கப்பட்டு முதலமைச்சர் எடப்பாடியார் அந்த தன்னுடைய உத்தரவை வந்து ரத்து பண்ணி 100% ஆக்குபென்சிக்கு அனுமதி கொடுத்துட்டார். ஆனால் அதுக்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, மினிஸ்ட்ரியிலேருந்து லெட்டர் வந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. 50% ஆக்குபென்சி தான் இப்போ தியேட்டர்களுக்கு கொடுக்கணுன்றது இந்தியா முழுக்க நாங்கள் கொடுத்த வழிமுறை, இதைத்தான் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பின்பற்றணும் அப்படின்னு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் ஹைகோர்ட் ஆர்டரும் வந்திருக்குது, 50% ஆக்குபென்சி தான் கொடுக்கணும், 100% கொடுக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட் உத்தரவும் வந்ததுனால எடப்பாடியார் வேறு வழி இல்லாமல் விஜய்க்கு சாதகமாக கொடுத்த உத்தரவை மாற்றி 50% பண்ணினார். இப்படிலாம் வந்து அவருக்கு ஃபேவர் பண்ணின எடப்பாடியாரை இன்றைக்கி வந்து ரொம்ப சாதாரணமாக, அவர்லாம் வந்து ஆளே இல்லை, இன்றைக்கி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே,
எடப்பாடியார் ஒரு ஊழல் சக்தி அப்படின்லாம் வந்து கண்டபடி வசப்பாடிட்டு இருக்காரு. இதுதான் ஒரிஜினல் விஜய். ஃபைன் சார். இது வந்து அதர் பார்ட் ஆஃப், அதாவது அதர் சைட் ஆஃப் விஜய் அப்படின்னு தான் வந்து இதை சொல்லணும். இவ்வளோ நேரம் வந்து எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களுக்கும் என் நன்றி.